Hi, welcome to Sindhu Dinesh channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல புழுங்கல் அரிசி வச்சு எப்படி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு அதுல 1 டம்ளர் அரிசியை மிக்ஸில போட்டு நல்லா குறுனையா அரைச்சுக்கோங்க. ரவை பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது தனியா வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். உளுந்து பருப்பு நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம், அதுக்கு அப்புறமா ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் ரவை இருக்கு அப்படினா நீங்க 2.5 ல இருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம ஃபுல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்காவாசி வெந்துருச்சுனா போதும். திரும்ப நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு புடிச்சு அதுக்கு அப்புறம் இட்லி பானையில ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அதனால நீங்க தண்ணி மட்டும் பார்த்து அளவா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நான் மிக்ஸில குறுனையா அரைச்சு வச்சிருந்தமல அந்த அரிசி ரவை நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி உங்களுக்கு கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். தண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு போதும். நம்ம ஊத்துன தண்ணி கரெக்ட்டா இருக்கு. நான் 2.5 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப உப்புமா அளவுக்கு வேகணும்ங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருந்துச்சுனா போதும். நீங்க இதே உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படினா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதக்கணும்ல அந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டையில தேங்காய் அங்கங்க கடிபடும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் பிடிக்கிறவங்க நீங்க அப்படி சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் ஆட் பண்ணல. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உப்புமா மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி புடிச்சு இட்லி பாத்திரத்துல வச்சு திருப்பி ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா போதும். இப்போ ஒரு இட்லி பானையில தண்ணி வெச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த பிளேட் இப்படி அடுக்கி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அளவுக்கு நல்லா வெந்திருச்சு பாருங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நான் 10 நிமிஷம் இட்லி குக்கர்ல வச்சிருந்தேன். இத நீங்க சூடா சர்வ் பண்ணுங்க நல்லா இருக்கும். இந்த புழுங்கல் அரிசியில செஞ்ச கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். எல்லாரும் நம்ம சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடலாம் இல்ல நைட் டின்னருக்கு வேணாலும் நீங்க சாப்பிடலாம். இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வேணாலும் நீங்க இத செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். எல்லாரும் சேஃபா இருங்க. Thanks for watching.